இந்த பாட்டி வீட்ல தனியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கண்ணாடில பார்த்தா ஒரு எலும்பு கூடு தெரியுது. யார்றான்னு பார்த்தா, அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் தான் அது. "நான் தனியா சாப்பிட்டுக்கிறவா டான்ஸ் ஆடலாம்ன்ட்டு" அவங்கள கூப்பிட்டு டான்ஸ் ஆடுறாரு. அப்புறமா அவங்கள கூட்டிட்டு கார்டனுக்கு போய் 2 பேரும் ஒண்ணா நின்னு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு, அவங்களுக்காக பூவாலேயே செஞ்ச ஒரு கிரவுன் எல்லாம் தலையில மாட்டி விடுறாரு. இந்த பாட்டியும் ரொம்ப சந்தோஷத்துல அவர் தோள் மேல சாஞ்சுகிட்டு, அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து ஆல்பம்ல மாட்டலாம்னு பார்த்தா, அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துல எலும்பு கூடு தான் இருக்கு. என்னடான்னு பார்த்தா, அவங்களோட ஹஸ்பண்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப திடீர்னு அவரோட உருவம் திரும்பவும் தோன்றி அவங்கள டான்ஸ் ஆட கூப்பிடுது. இந்த பாட்டியும் மறுபடியும் அவர் இறந்துட்டாருன்ற விஷயத்தையே மறந்து திரும்பவும் அவர் கூட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சடனா கால் தடுக்கி கீழ விழுந்துடுறாங்க. அப்பதான் ரியலைஸே பண்றாங்க. அவங்க கற்பனையில எலும்பு கூடு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்ட்டு. சரி அவருக்கு கடைசியா ப்ராப்பரா ஒரு குட் பை சொல்லிட்டு வரலாம்ன்ட்டு அவர புதைச்ச இடத்துக்கு போய், அவர் இவங்களுக்கு எப்பயும் தர ஃப்ளவர் கிரவுன இவங்க இப்ப எடுத்துட்டு போய் அவருக்காக வச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா, அவங்க வாழ்க்கையே இப்பதான் பிரகாசமா தெரியுது. இந்த 10 வருஷமா அவர நினைச்சு நினைச்சு அவங்க டார்க்லயே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சோ மோரல் ஆஃப் தி ஸ்டோரி ஒருத்தவங்க நம்மள உண்மையா நேசிக்கிறாங்கன்னா, அவங்கள பிரிவுல கூட நம்மள துயரத்துல விடக்கூடாதுன்ட்டு தான் யோசிப்பாங்க. சோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் அக்செப்ட் இட், ஸ்டார்ட் தி லைஃப் அகைன். டைம் இஸ் பிரஷியஸ். இட் வோன்ட் கம் பேக்.